ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லூர் கடப்பா சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. பேச்சுலர்ஸ் வந்து மஸ்ட்டு ட்ரைங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து இரும்பு கடாயில் தான் பண்ணணும். இரும்பு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. அதோடையே வந்து பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இதோடைய பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை வந்து ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமே இதோடையே நம்ம வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சமாக சீரகப்பொடி, பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துடலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமே வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னாலே சிக்கன் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட கடப்பா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் போய் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.